நம்ம திருநங்கைகள் இருக்காங்க இல்லையா? திருநங்கைகள் அம்மாக்கள் இருக்காங்க, சகோதரிகள் இருக்காங்க இல்லையா? அவங்கெல்லாம் ரொம்ப அற்புதமானவங்க. நம்ம பெருமாள் தந்தை மோகினி அவதாரம் எடுத்திருக்காரு இல்லையா? அதே மாதிரி அந்த பெருமாள் தந்தைக்கு நன்றி சொல்கிறதுக்கும் அந்த ஒரு அவதாரம் சிறப்பாக்கிறதுக்கும் தான் இந்த திருநங்கைகளும் அவதரிச்சிருக்காங்க இந்த பூமியில். அவங்க நினச்சிக்கிறாங்க, நம்ம ஆணாவும் இல்லை பெண்ணாகவும் இல்லை, நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு சில பேருக்கு எண்ணங்கள் இருக்குது. ஏன்னா அப்படி தான் பார்க்குது இந்த சமுதாயம். நிறைய பேர் ஒதுக்கி வைக்கிறாங்க. ஏதோ ஒரு ட்ரெயினில் போகிறோம், ஒரு பஸ்ஸில் போகிறோன்னா அவங்க பக்கத்தில் உட்காந்தாலே பயப்படுறாங்க, எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்படிலாம் பார்க்கவே கூடாது. ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி சக மனுஷங்க தான். நம்ம சகோதரியாகவும் சகோதரனாகவும் தான் இருப்பாங்க. நம்ம அவங்க கூட உட்காந்து பயணிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. தொந்தரவு இல்லாமல் இருக்கணும். நம்மளால அவங்களுக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாது, அவங்களால நமக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாது. இதை மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டாலே போதும். ரொம்ப அற்புதமானவங்கள் அவங்கெல்லாம். அவங்களுடைய வாக்கு ரொம்ப அழகான வாக்கு பலிக்கும். அவங்க ராசியாக இருக்கும். அவங்க கைகள்லாம் அவ்வளோ ராசியாக இருக்கும். தொட்டதை துலங்கக்கூடிய கரங்கள் அவங்கக்கிட்ட இருக்கும். ரொம்ப அன்பாகவும் இருப்பாங்க. அன்புக்கு இயங்கக்கூடியவங்க தான் இந்த திருநங்கைகள். அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட சகஜமாக பேசணும், சகஜமாக நம்மக்கிட்ட அன்பு காட்டணும் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்படி நம்ம அன்பை காட்டிட்டா அவங்களும் நம்மளை மாதிரி ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு ரொம்ப கௌரவமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க நிறைய பேர். இன்றைக்கி ஏதோ சில பேர் ஒதுக்கப்படுறதுனால, அவங்களுக்கு வேலை கிடைக்காதனால அவங்க கஷ்டத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம உதவி செய்யலன்னா பரவாயில்ல, உபத்திரம் நம்ம செய்யாமல் இருப்போம். முருகர் பக்தர்களாக நம்ம இருந்து எந்த ஒரு உபத்திரமும் செய்யாமல் இருப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.